இது வந்து ஒரு கட்டு கூட முழுசா போட்டு முடிச்சிட்டேன். சிவன் கண்ணு போட்டு முடிச்சு சொருகி ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது கைப்பிடி மட்டும் போடணும். இந்த இன்னைக்கு வீடியோல வந்து இந்த கூடை எப்படி போடுறதுங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதோட கைப்பிடி போடுறத இன்னொரு வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பாருங்க ரொம்ப அழகா வந்திருக்கு. இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு கட்டங்கட்டமா வரணும்னு போடணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். ரொம்ப அழகா வந்திருக்கு. இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதுல இது வந்து பாத்தீங்கன்னா சதுர சதுரமா வந்திருக்கு. இதுலயே வந்து இப்படி வெறும் கோபுரமா வர மாதிரி நான் இன்னொரு கூட போட்டு தரேன். இது எப்படி போடுறது, எப்படி போட்டா அந்த பேட்டர்ன் வருங்கிறத இந்த வீடியோல முழுமையா சொல்லியிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். வாங்க நாம இப்ப வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ரோல்ல சிவன் கண்ல கூட போட போறோம். இதுல என்ன ஸ்பெஷல் பாக்குறோம்னா, யூஸ்வலா ஒயர் வந்து டீலக்ஸ் ஒயரு, கிளாஸ் ஒயர் அப்படின்னு இருக்கும். அது இல்லாத பாத்தீங்கன்னா இப்படி ஒயர்ல சிங்கிள் கலர்ல இருக்கும். நடுவுல ஒரு ஒயிட் கலர்ல ஒரு லைன் வரும். அதுக்கு பேரு டிஸ்கோ ஒயரு. இதுக்கு வந்து 50-50 ஒயர் தான் எடுத்திருக்கேன். 50-50 ஒயர்னா ஒரு ஒயர்லயே 2 கலர் இருக்கும். இந்த பக்கம் வயலட், இந்த பக்கம் ஒயிட். இதே மாதிரி காம்பினேஷன்ல நிறைய கலர்ல நிறைய ஒயர் இருக்கு. நான் வந்து இதுல வந்து இப்ப வயலட்டும் ஒயிட்டும் கலந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது ஒரு ரோல் தான் போட போறேன். சிவன் கண் போடலாம்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நான் 5 அடி எடுத்துக்கிறேன். அஞ்சு அடியில 19 பூ நீளம், 9 பூ அகலம் வச்சு 1 ரோல்ல போடலாம்னு எடுத்திருக்கேன். ஒரு ஒயர் வெட்டிக்கிட்டேன். இதே மாதிரி 19 ஒயர் வெட்டணும். நான் 19 ஒயர் வெட்டிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். 19 ஒயர் வெட்டிட்டு வந்துட்டேன். பொதுவாகவே எனக்கு சிவன் கண் கூடைன்னா ரொம்ப இஷ்டம். அதுலயும் வந்து ஏன்னா அது கண்ணா தெரியறதுனால அதுலயும் வந்து இது டபுள் கலர்ல இப்ப நிறைய போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. அதனால நானும் ட்ரை பண்றேன். ட்ரை பண்ண கையோட உங்களுக்கும் அதை நான் ஷேர் பண்றேன். இப்ப வழக்கம் போல நம்ம எடுத்துக்கலாம். ஒயர் எடுத்துட்டு 9 லைன் அகலங்கும் போது மேல 4 லைன் கீழே 4 லைனுக்கு நம்ம எப்பவும் ஒயர் விடுவோம். மேல 4 லைன் கீழே 4 லைனுங்கும் போது 13 சென்டிமீட்டர் கம்மி பண்ணுவோம். இப்ப வந்து இது கார்னர் திருப்பறதுக்காக சைட்ல ஒரு லைன் போடணும். அதுக்காக நம்ம வந்து அந்த ஒரு பூக்கு அளவு விட்டுட்டு 3 பூக்கு மட்டும் எடுத்துக்கலாம். 3 பூங்கில 10 சென்டிமீட்டர் கம்மியா எடுத்தா போதும். 10 சென்டிமீட்டர் கம்மியா எடுத்துக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இது டபுள் கலர்ல இப்ப இது பிடிச்சிருக்கும் போது இந்த லூப் பிடிச்சிருக்கையில ஒயிட் இந்த பக்கமும் லெப்ட் சைடும் வயலட் ரைட் சைடும் இருக்கு. இப்ப இந்த ஒயிட் ஜாயின் ஆகுற மாதிரி இப்படி நம்ம வச்சுக்கிறோம் ஒயர். எப்படி பாத்தீங்களா, ஒயிட் லெப்ட் சைடு கையில இருக்கிற ஒயர்ல லெப்ட் சைடு ஒயிட்டும் ரைட் சைடு வயலட்டும் இருக்கு. ரைட் சைடு கையில இருக்கிறதுல லெப்ட் சைடு வயலட்டும் ரைட் சைடு ஒயிட்டும் இருக்கு. இதான் இப்படி வைக்கும் போது இப்படி வச்சுட்டு இதுல நாட் போட்டுக்கிறோம். நம்ம நார்மல் நாட்டு தான் போடுறேன் ஃபர்ஸ்ட். இந்த ஒயர் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இப்ப நம்ம 10 சென்டிமீட்டர் கம்மியா விட்டுருக்கோம் இல்லையா, அது சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சரியா இருக்கு. இப்ப நம்ம அடுத்த ஒயர் எடுத்துக்கிறோம். அடுத்த ஒயர் எடுக்கும்போது இந்த இப்படி மேல போகுது பாத்தீங்களா ஒயர். இதுல வந்து ரைட் சைடு ஒயிட் இருக்கிறதுனால இப்ப நம்ம எடுத்திருக்கிற ஒயரு லெப்ட் சைடு ஒயிட் இருக்கிற மாதிரி. இப்ப நம்ம நாட் போட்டு முடிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த லெப்ட் சைடு ஒயர் வரணும். இப்ப நம்ம செகண்ட் நாட் வந்து சிவன் கண்ல போடணும். அதனால சிவன் கண் நாட் போடுறோம். அடுத்தது இப்படி ஒயரை அடியில வச்சுக்கிறோம். இது ரன்னிங் ஒயர் மேல, இந்த கட் ஒயர் வந்து அடியில இருக்குது. இந்த லூப் அடியில இருக்குது, ரன்னிங் ஒயர் மேல இருக்குது. இப்ப வந்து இதுக்கு இந்த லூப்குள்ள ஒரு விரல விட்டுக்கிறோம். இந்த ஒயரை இப்படி பெரு விரல வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணி நம்ம ஒரு லூப் பிடிக்கிறோம். இந்த லூப் பாத்தீங்கன்னா ஜெட் மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஜெட்டுல மாதிரி இருக்கிற லூப்பை அதுக்குள்ள விடும்போதுதான் நமக்கு சிவன் கண் நாட்டு கரெக்டா வரும். சிவன் கண் நாட் போட தெரியாதவங்களுக்கு சிவன் கண் நாட் எப்படி போடுறதுங்கிற வீடியோவும் தனியா நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள போய் பாத்தீங்கன்னா
பிளேலிஸ்ட்டில் நாட்ஸ் எப்படி போடுறதுங்கிறது உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஒயர் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். சரியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வயலட் கலர் லெஃப்ட்டு, அப்புறம் ஒயிட்டு ரைட்டு. இந்த இதில் வந்து இந்த ஒயிட்டு கூட சேர்ற மாதிரி ஒயிட்டும் இந்த பக்கம் வயலட் வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது வந்து வயலட் இந்த பக்கம் வர மாதிரி வைக்கணும். இப்போ இது நார்மல் நாட். வயலட்டு வயலட் அப்புறம் ஒயிட். இப்போ வந்து ஒயிட் மாதிரி. இப்போ ரன்னிங் ஒயர் மேலே லூப் வந்து கட் ஒயரோட லூப்பு அடியில், ஒயிட்டு இந்த பக்கம் வர மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு லூப்புக்குள்ளே விரல் விட்டுக்கிறோம். இதை அப்படியே விரல் வச்சு இப்படி திருப்பி ஜெட்டு மாதிரி சுருக்கம் இல்லாமல் லூப் கொண்டு வந்து நம்ம போடுறோம். ஒயிட்டு பக்கத்தில் இருக்கு. இதே மாதிரி தான் எல்லா ஒயரும் ஜாயின் பண்ணும். நான் முழுசும் 19 ஒயரும் ஜாயின் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்ககிட்ட. லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன். 2 4 6 8 10 12 14 16 18 20 19 பூ சொல்லியிருந்தேன். இப்போ 20 ஒயர் வெட்டிட்டேன் இருக்கு. 20 பூவும் போட்டுட்டேன். 20 பூ போட்டுட்டு இந்த பக்கம் சைடில் 10 சென்டிமீட்டர் கம்மியாக விட்டுருக்கோம் இல்லையா, அதே அளவுக்கு அளந்து வெட்டிக்கலாம். ஒரு லைன் போட்டாச்சு. இதுதான் வந்து சென்டர் லைன். இதுக்கு மேலே 4 லைனு, கீழே 4 லைனு, மேலே 4 லைனு, கீழே 4 லைன் போடணும். மொத்தம் 9 லைனு அகலம். இப்போ நம்ம இந்த அளவுக்கே வந்து ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 10 சென்டிமீட்டர் கம்மியாக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கே எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம இந்த பக்கம் ஒயர் விட்டுருக்கோம் இல்லையா, இந்த ஒயர் மாதிரியே நம்ம இப்படி திருப்பி வச்சுக்கணும். இப்போ திருப்பி வைக்கும்போது இப்படி அளந்தோம்னா நமக்கு இப்படி திருப்பி வைக்க முடியாது. இப்போ இந்த ஒயரில் என்ன பண்ணணும்னா, நம்ம 2 சைடு இருக்கிற ஓப்பனிங்கும் நம்ம எடுத்துக்கணும். இந்த ஒயர்லேருந்து இந்த ஓப்பனிங் இருக்கு இல்லையா, இதை விட்டுட்டு உள்ள இன்னொரு சைடு இருக்குல்ல, அந்த சைடும் எடுத்துக்கணும். பாருங்க, இதை எடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இப்படி ஒயரு ஜாயிண்ட் ஆகும். இப்போ 2 பக்கமும் நம்ம எடுத்துக்கணும். அந்த கார்னர் அதை எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக வரும். அடுத்த லைன் போடும்போது நம்ம அந்த சைடு எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. நம்ம இது வரைக்கும் அளந்துருக்கோம். இப்போ பாருங்க, இது 2 ஒரே மாதிரி இருக்கு. இந்த ஒயிட்டும் பக்கம் பக்கமாக இருக்கு. அப்போ இங்கே வச்சுக்கிறோம். இப்போ இதில் வந்து கீழே இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து நார்மல் நாட்டுங்கிறதுனால மேலே வந்து நம்ம சிவன் கண்ணு நாட் தான் போடணும். சிவன் கண் நாட் போடும்போது இந்த ஃபர்ஸ்ட் லூப் வந்து லெஃப்ட் சைடு தான் மடிக்கணும். லெஃப்ட் சைடு மடித்து நம்ம ரன்னிங் ஒயரை மேலே வச்சுக்கிறோம். மேலே வச்சுட்டு இதை இப்படி மடக்கி லூப் எடுக்கிறோம். நம்ம கட் ஒயரெல்லாம் கரெக்ட் பண்ணி பார்த்துட்டோம். அதனால நம்ம இதை செக் பண்ண வேண்டியதில்லை. இந்த சைடில் விட்டுருக்கோம் இல்லையா 10 சென்டிமீட்டர் கம்மியாக, அந்த ஒயர் மட்டும் சரியா இருக்கான்னு பார்த்துக்கலாம். சரியா இருக்கு. இதுலேருந்து இப்படி எடுத்து இப்படி போட்டோம். இது சரியா இருக்கு. இப்போ இதே மாதிரி வரிசையாக போட்டுட்டு வர வேண்டியதுதான். இந்த பக்கம் வந்து அடுத்தது வந்து நார்மல் நாட்டு. அடுத்தது சிவன் கண். இப்படி வரிசையா அந்த கடைசி வரைக்கும் போட்டுட்டு இதே அளவுக்கு ரன்னிங் ஒயரு அந்த பக்கம் சைடு வால்க்கு விட்டு கட் பண்ணிட்டு அடுத்த லைன் திருப்பிக்கணும். அடுத்த லைன் திருப்பும் போது பாத்தீங்கன்னா இங்க வயலட் இருக்கு. அப்போ வயலட் தான் மேல வைக்கணும். அப்ப நமக்கு இங்க வயலட் மேல வர மாதிரி இருக்கும். இந்த பக்கம் இந்த கார்னர்ல நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை வச்சு அந்த பக்கம் லைன் ஆரம்பிக்கணும். நம்ம இதோட இது பண்ணி இது வரைக்கும் போட்டுட்டு அந்த நேரத்துக்கு ஒயர் விட்டு கட் பண்ணிட்டு அடுத்த லைன் போடணும். இதே மாதிரி மேல 4 லைன் கீழே 4 லைன் போடணும். நான் போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இது லைன் 20 பூவு 9 லைன் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் நான்.
ஆனால் இப்போ 10 லைன் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து கரெக்டாக வரணுங்கிறதுக்காக 10 லைன் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 லைன் போட்டாச்சு. நம்ம வந்து இப்போ இது சுத்து ஒயர் வச்சு போடணும். அதுக்கு முன்னாடி இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு கரெக்டாக வரணும்னா சைடில் வந்து ஒரு ஒயர் கொடுக்கணும். அதை பாருங்க இங்கே கொடுத்துருக்கேன். சின்னதாக ஒரு கட் ஒயர் எடுத்து இந்த 10 பூ மட்டும் போட்டு கட் பண்ணி விட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கம் இந்த ஒயர் எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே எந்த ஒயர் முடிஞ்சிருக்கு இந்த கலர் பார்த்தீங்கன்னா வயலட் கலரில் முடிஞ்சிருக்கு. அதனால் நம்ம வயலட் கலர் மேலே வர மாதிரி வச்சு போட்டுக்கலாம். அது எப்படி இந்த பர்பிள் வயலட் வந்து இப்படி சேர்ந்த மாதிரி இங்கெல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கு இல்லையா, வயலட்டு சேர்ந்துருக்கு ஒயிட் சேர்ந்துருக்கு. அந்த மாதிரி இங்கே வயலட் சேர்ற மாதிரி இப்படி மேலே வச்சு போடுறோம். இது வந்து கீழே சிவன் கண் நாட்டு இருக்கனால மேலே நார்மல் நாட் போடுறேன். அடுத்தது சிவன் கண் நாட்டு, நார்மல் நாட்டு, சிவன் கண் நாட்டுன்னு இந்த 10 நாட்டையும் போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த பிட்டு ஒயர் வச்சு ஆரம்பிச்சு இந்த 10 பூவும் போட்டாச்சு. இப்போ ஒரு 2-2.5 இன்ச்சுக்கு விட்டு வெட்டிடலாம். வெட்டிட்டு இந்த ஒயரை வந்து உள்ள சொருகி விட்டுறணும். ஏன்னா இதை நம்ம ஸ்கிப் பண்றதுக்காக தான் போட்டிருக்கோம். அதை இப்படி உள்ள திருப்பி 4 ஒயரையுமே இப்படி சொருகி விட்டுறணும். இது மாதிரி அந்த பக்கம் 2 ஒயரையும் உள்ள சொருகிடணும். அந்த ஒயர் வந்து எத்தனை பூக்கு வருதோ அத்தனை பூக்கும் சொருகி விட்டுறலாம். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு பூவில் மட்டும் சொருகி காமிக்கிறேன். மறுபடியும் இதை நான் ஃபுல்லாக சொருகி விட்டுருவேன். நாலு பக்கமும் சொருகியாச்சு. இப்போ நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சு ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நம்ம மேலே ஆரம்பிக்கும் போது எப்படியா ஆரம்பிக்கிறோம்னா ஒரு சிவன் கண் நாட்டு மேலே நம்ம போட்டோம்னா அது நார்மல் நாட்டு தான் போடணும். சிவன் கண் பேட்டர்ன் வரணும்னா கீழே வந்து ஒரு சிவன் கண் நாட்டு மேலே நம்ம நார்மல் நாட்டு போடுவோம். நார்மல் நாட்டு மேலே சிவன் கண் நாட்டு போடுவோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு ஒரு பூவில் லெஃப்ட் சைடு இருந்து ஒயர் வந்துச்சுன்னா அதில் தான் நார்மல் நாட்டு. ரைட் சைட்லேருந்து ஒயர் வந்துச்சுன்னா அது சிவன் கண் நாட்டு போட வேண்டிய ஒயர். இதுக்கு இப்போ அதுக்கு இந்த ஒயருக்கு கீழே இருக்கிறது சிவன் கண் நாட்டு. இதுக்கு மேலே இப்போ நம்ம நார்மல் நாட்டு தான் போடணும். இது நார்மல் நாட்டு, நம்ம இதுல சிவன் கண் நாட்டு போடணும். இதுல எப்படி போடணும்னா இந்த சைட்ல இருக்குது பாத்தீங்களா ஒயிட், இங்க பாருங்க கீழையும் இந்த 4 போர்ஷன்ல மேல ஒயிட் வருது, இங்க சைட்லயும் ஒயிட் வருது. ஒயிட் தான் வச்சு போடணும். இப்போ நம்ம ஒயிட் வர மாதிரி வச்சு போடணும். இதுக்கு எந்த பக்க தளவுல இந்த ரெண்டு தளவுல இருந்து நம்ம ஒயர் எடுத்திருக்கோம், எது வந்து நமக்கு செட் ஆகுதோ அதை வச்சுதான் நம்ம போடணும். நமக்கு லைன் முடியும் போது இங்க மேல என்ன கலர் வருதோ அந்த கலர் வச்சுதான் போடணும். இப்ப நமக்கு இங்க வெள்ளை கலர் வச்சு முடிஞ்சிருக்கு, அதனால நம்ம வெள்ளை கலர் வச்சு எடுத்துக்கலாம். வழக்கம் போல நம்ம 3 இன்ச்சு விட்டுட்டு நாட் போட ஆரம்பிச்சுக்கலாம். இது சிவன் கண் நாட்டு. கார்னர்ல இருந்தே ஆரம்பிச்சுக்கலாம். இது சிவன் கண் நாட்டு, நம்ம கீழே போட்டிருக்கிறது சிவன் கண் நாட்டு. லெப்ட் சைடு இந்த வர்ற ஒயரு இல்ல நம்ம நார்மல் நாட் போடணும். இதுக்கு அடுத்தது நார்மல் நாட்டு, இது மேல சிவன் கண் நாட் போடணும். சிவன் கண் நமக்கு கிடைச்சிருச்சு. இதே மாதிரி தான் ஃபுல்லா போடணும். இதே மாதிரி தான் கார்னர் திருப்புற இடத்துல வந்து நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். 4 பக்கமும் நம்ம பேஸ் போட்டு முடிச்சுட்டு ரன்னிங் ஒயர் வச்சு மேலே ஃபர்ஸ்ட் லைன் ஆரம்பிச்சிட்டோம். இந்த 50-50 ஒயருங்கிறதுனால இந்த பேட்டர்ன் கிடைக்கிறதுக்காக இந்த ஒயர்ல இந்த பூவில் லெஃப்ட் சைடு மேலே எந்த கலர் ஒயிட் தெரியுதோ அதனால அதைத்தான் இந்த இடத்துக்கு ஜாயிண்ட் வச்சு போடணும். இப்போ ஒயிட் கீழே இருக்கிற மாதிரி வச்சு ஒரு லைன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இங்கே பாருங்க, இங்கேருந்து ஆரம்பித்தேன் 3 இன்ச்சு ஒயர் விட்டுட்டு டி ஆரம்பித்து இங்கே கார்னர் திருப்பி இந்த பக்கம் கார்னர் திருப்பி 3 சைடு கார்னர் திருப்பியாச்சு. இப்போ 4வது சைடு கார்னர் திருப்ப போகிறோம். கார்னர் திருப்புறது உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் இப்படியே வச்சிருக்கு. பாருங்க, இதுதான் லாஸ்ட் நாட். இது வந்து நார்மல் நாட் போட்டேன். இப்போ இல்லை சிவன் கண் நாட் போட்டிருக்கேன். இப்போ நார்மல் நாட் போடணும்.
இதுக்கு அடுத்து கார்னர் திருப்புறது. கார்னர் திருப்பும் போது நம்ம ஒரு சின்ன பிட்டு ஒயர் வச்சு ஒரு லைன் போட்டோம் இல்லையா, இங்கே அதை வந்து மடிச்சு உள்ள சொருகியிருக்கோம். அதை வந்து ஹைட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற ஒயரில் நம்ம இப்போ 7 கன் நாட் போடணும். இப்படி லைட்டாக டேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா, அந்த நாட்டை லைட்டாக டேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ கிட்ட கிட்ட வந்துடும். இப்போ வந்து 7 கன் நாட் போடணும். 7 கன் நாட் போட்டு கையோட உங்களுக்கு லேடர் நாட்டும் போட்டு காமிச்சிடலாங்கிறதுக்காக தான் நான் 4வது சைடு டேர்ன் பண்ணுறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கொஞ்சம் நெருக்கி விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நமக்கு இடைவெளி இல்லாமல் வரும். இந்த லைன் அப்படியே உள்ள ஹைட் ஆகிடும். அடுத்தது நார்மல் நாட்டு. செவன் கன் போட்டு நமக்கு இந்த இடத்துக்கு லைன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. பாருங்க, இந்த கூட்டல் குறிமை இந்த பேட்டர்ன் நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. இப்போ இங்கே வந்து முடிச்சிட்டோம். நம்ம லேடர் நாட் போட்டுடலாம். லேடர் நாட் போடுறதுக்கு இந்த 3 இன்ச் ஒயரை உள்ள அப்படியே ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க. இந்த ரன்னிங் ஒயரை இப்படி லெஃப்ட் சைடு விட்டுட்டு இந்த கட் ஒயர் இருக்கு இல்லையா, அதை லூஸ் பண்ணிக்கலாம். லூப்பை லூஸ் பண்ணி இப்படி மேலே கொண்டு வந்துடணும். மேலே கொண்டு வந்தாச்சு. இந்த கட் ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட்டை லூஸ் பண்ணி லூப் மேலே கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை நம்ம யூஸ்வலாக இப்படி லூப் பிடிப்போம். லூப் பிடிக்காம இப்படி லெஃப்ட் சைடு லூப் பிடிக்கணும். லெஃப்ட் சைடு லூப் பிடிச்சி இந்த லூப்பை இந்த இடது கையில் பிடிச்சிட்டு இந்த லூஸ் பண்ண லூப் வழியே விட்டுட்டு இந்த ஒயரை இதில் இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் விட்டு எடுத்துட்டு இதை அப்படியே டைட் பண்ண வேண்டியது. டைட் பண்ணிட்டு இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு அப்படியே உள்ள இழுத்துக்கிறோம். ரன்னிங் ஒயரை அப்படியே எடுத்தாச்சு. இப்போ ஒரு லைன் நமக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் லைன் போடணும். நெக்ஸ்ட் லைன் போடும்போது என்ன பண்ணணும்னா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வயலட் கலர் தான் மேலே இருக்குது. மேஜராக நம்ம வயலட் கலர் தான் இங்கே மேலே தெரியுது. பாருங்க, நமக்கு நாட் முடியும் போது இந்த வயலட் கலர் தான் மேலே தெரியுது. அதனால நம்ம வயலட் கலர் மேலே வச்சு ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் நாட்டு. நம்ம அதுக்கு அடுத்த நாட்டு நம்ம எங்கே முடிஞ்சிருக்குதோ அதுக்கு அடுத்த நாட்டில் தான் ஆரம்பிப்போம். அது வந்து நமக்கு 2வது நாட்டு 7 கன் நாட்டு. 7 கன் நாட்டு மேலே நார்மல் நாட் போடணும். நார்மல் நாட் போடுறதுக்கு நம்ம இப்போ இந்த ரன்னிங் ஒயரில் 2 சைடு இருந்து ஒயர் எடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ இந்த இன்னொரு சைடு இருந்து ஒயரை நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து வயலட் கலர் கீழே, ஒயிட்டு மேலே. இந்த ரன்னிங் ஒயர் அப்படியே உள்ளே இருக்கட்டும். நம்ம அடுத்து 3வது லைன் போடும்போது அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த வயலட் கலர் கீழே இருக்கிற மாதிரி, இதில் வயலட் கலர் தான் மேலே இருக்குது. இந்த வயலட் கலருக்கும் இந்த வயலட் கலருக்கும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த வயலட்டை மேலே வச்சு இதுலேயும் 3 இன்ச் இந்த பக்கம் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாட் போடுறோம். இதுக்கு அடுத்தது 7 கன். ரெண்டாவது லைன் ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்சுட்டு இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி போட்டுட்டே வர வேண்டியதுதான். நம்ம ஒரு இது போடும்போது அது எப்படி கரெக்டாக வருதான்னு பார்க்குறதுக்கு இதை செக் பண்ணிக்கணும். இந்த ஸ்கொயர் பாருங்கள் அப்படியே வருது. ஸ்கொயர் வருது, இங்கே ஒயிட் ஜாயின் ஆயிடுச்சு. இன்னும் 2 முடிச்சு போடும்போது அந்த கட்டம் ஃபில் ஆகும். இந்த பாருங்கள், இந்த ஃபில் ஆகுது. இந்த கட்டம் அப்படியே ஃபில் ஆகுது. அடுத்தது போடும்போது நமக்கு இந்த பேட்டர்ன் தெரிய ஆரம்பிக்கும். இன்னொரு முடிச்சு போட்டுட்டு காமிக்கணும். போட்ட பாருங்க, இது இப்போ 4 முடிச்சு போட்டிருக்கேன். 4 முடிச்சு போடும்போது இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுது பாருங்க. இப்படி வந்து இப்படி வருது. இதுக்கு இப்போ நம்ம கரெக்டாக போட்டுட்டு வரோன்னு அர்த்தம். இந்த ஸ்கொயரும் கரெக்டாக வந்துருச்சு. இந்த கூட்டல் குறிமா இருக்கிற இந்த ஸ்கொயரும் நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. இது அப்படியே போட்டுட்டு வரிசையாக நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியதான். இது போட்டுட்டு அடுத்த லைன் மேலே வரும்போது இங்கே ஒயிட் தான் மேலே இருக்குது. அப்போ அந்த தளவை எடுத்து நம்ம இப்படி மேலே வச்சு போட்டு வரணும். அதுக்கு அடுத்த லைன் போடும்போது வயலட் கலர் மேலே வர மாதிரி
இந்த பக்கம் அந்த பக்கம் தளவு மாற்றி மாற்றி தான் போடணும். போட்டால் தான் இந்த பேட்டர்ன் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். நான் வந்து கூட இன்னும் ஒரு 10-15 லைன் வரும்னு நினைக்கிறேன். நான் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கூட வந்து இந்த ஒரு கட்டு ஒயர் இவ்வளோதான் மீதி இருக்குது. இது வரைக்கும் போட்டு முடிச்சுட்டேன். எத்தனை லைன் வந்திருக்குன்னு பார்த்துடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 லைன் வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம வந்து ஒரு லைனை மடக்கி சொருகிடுவோம். இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் ரெண்டையும் கட் பண்ணிடலாம். ஏன்னா 2 ரன்னிங் ஒயர் வச்சு போட்டோம் இல்லையா, அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க கட்டடமாக இந்த டிசைன் வந்திருக்கு. இப்படி இதில் வந்து அந்த கட்டடமாக டிசைன் வந்திருக்கு. இல்லைன்னா ஒரு கோபுரம் மட்டும் இப்படி வரும். இது வந்து அப்படி முழுசாக நமக்கு சதுரமாக வந்து கூட்டல் குறி மாதிரி டிசைன் வந்திருக்கு. நம்ம இப்போ ரன்னிங் ஒயர் 2 ரன்னிங் ஒயரையும் வெட்டிடலாம். ரன்னிங் ஒயரு இதையும் வெட்டிடலாம். வெட்டிட்டு 2 ரன்னிங் ஒயரையும் உள்ள அது எந்த சைடில் போகுதோ உள்ள அப்படியே ஏற்றி போட்டுட்டு வந்ததுனால இந்த 2வது ரன்னிங் ஒயரும் இதில் உள்ள சொருகி இருக்கு. இதை எடுத்து விட்டுடலாம். இது ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஒயரு, இது வந்து 2வது ரன்னிங் ஒயர். இது ரெண்டையும் 2 லைன்லையும் அப்படியே ஒரு 6-7 பூக்கு சொருகி விட்டுறலாம். முழுசும் சொருகி விட முடியும்னா கூட சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுலாம். இது ஃபுல்லாக இது சொருகணும். அதை மறுபடியும் சொருகிக்கிறேன். நான் எப்படி சொருகிறதுங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இதுதான் வந்து இப்போ நமக்கு இருக்குது. இந்த ஒரு லைனு உள்ளே போகிற மாதிரி நம்ம மடக்கி சொருக போகிறோம். இப்போ இதுதான் ஒயரு. இது வந்து இது ஃபர்ஸ்ட் லைனு, இது செகண்ட் லைனு, தேர்ட் லைனில் தான் நம்ம சொருக போகிறோம். இது ஜிக்ஸாக்காக தான் சொருகிற மாதிரி வரும் எல்லா ஒயரும். இந்த பக்கம் ஒரு ஒயரு, இந்த பக்கம் ஒரு ஒயர், இப்படி மாற்றி தான் சொருகணும். சொருகிட்டு இந்த ஒரு பூவை நல்லா அப்படி மடக்கி விட்டுறணும். மடக்கிற மாதிரி இழுத்துக்கணும். இழுத்தோம்னா தான் நமக்கு இந்த ஜாயிண்ட், இந்த ஒரு பூக்கும் இன்னொரு பூவும் இப்படி நல்லா மடங்கி ஒட்டிடணும். அப்பதான் நமக்கு வந்து இந்த நேர்கோடு அழகா தெரியும். இந்த இப்படி நேர்கோடு அழகா தெரியும். அந்த மாதிரி எல்லா ஒயரையும் சொருகணும். அப்போ வந்து ஒரு பூல, அதாவது 1 2 3வது லைன்ல ஒரு ஒயர் சொருகிருக்கேன். அதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிட்டோம்னா இப்படி நமக்கு கசகசன்னு வந்து ஒரு டிஸ்டர்பா இருக்காது. அதுக்காக நான் எல்லா ஒயரையும் சொருகி விட்டுட்டு ஃபுல்லா நமக்கு ஒரு 6 பூ 7 பூக்கு சொருகுனா போதும். இல்லை நமக்கு ஒயர் எவ்வளவு இருக்கு நம்மளால சொருக முடிகிற வரைக்கும் சொருகலாம்னா பூரா ஒயரையும் சொருகிக்கலாம். நான் சொருகிட்டு இது கைப்பிடி எப்படி போடுறதுங்கிறதையும் உங்ககிட்ட காமிக்கிறேன். போட்டு முடிச்சு சொருகி ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது கைப்பிடி மட்டும் போடணும். இந்த இன்னைக்கு வீடியோவில் வந்து இந்த கோடு எப்படி போடுறதுங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதோட கைப்பிடி போடுறத இன்னொரு வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.